வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visitTemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு அற்புதம் மற்றும் சக்தி வாய்ந்த அம்மன் திருக்கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ அரைக்காசு அம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலானது கரெக்டாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் உள்ள வண்டலூரில் இருக்கிற ரத்தனமங்கலம் என்னும் பகுதியில் தான் இந்த திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அரைக்காசு அம்மன் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லை, மகாசக்தி என அழைக்கப்படும் பார்வதி அம்பாளோட ஒரு ரூபந்தான். திருக்கோயிலில் இருக்கிற அரைக்காசு அம்மன் வர பக்தர்களுக்கு எவ்வாறு காட்சி அளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமர்ந்த கோலத்தில் 4 கைகளை கொண்டு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கைகளில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாசம், அங்குசம், அதாவது கயிறும் கம்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு திருசூலத்தையும் காண முடியறது இவங்க கையில். இவங்களை தலையில் நாக கிரீடம், அதாவது பாம்பால் ஆன கிரீடமையும் பிறை நிலாவையும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அம்பிகை என அழைக்கப்படும் அரைக்காசு அம்மன் எப்பொழுதுமே மஞ்சள் வஸ்திரத்தாலேயே தான் ட்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அரைக்காசு அம்மன் திருக்கோயிலானது எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை வழி மாறி பாதை தவறி மாறி போயிட்டாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணுங்கிறதுனால பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு அரைக்காசு அம்மனை வழிபடுவாங்க. அப்படி வழிபட்டால் அந்த தொலைஞ்சு போனவங்க மறுபடியும் கிடச்சிருவாங்கங்கிற ஒரு ஐதீகமும் இது வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு. அரைக்காசு அம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக என்ன படைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தால் ஆன விநாயகரையும் வெல்லம் மற்றும் இஞ்சியால் செய்யப்பட்ட ஒரு ஜூஸையும் தான் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இந்த திருக்கோயிலானது சுமார் 500 வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருக்கோயில்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வருஷம் ஆடி மற்றும் புரட்டாசி நவராத்திரி அப்போ ஆனுவல் அபிஷேகம்லாம் வெகு விமர்சையாக இந்த திருக்கோயிலில் கொண்டாடப்பட்டு வருது. இந்த அரைக்காசு அம்மன் திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.